பாடல் 36 முதல் 40 வரை. பாடல் 36. சுழித்தோடும் ஆற்றிற்பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றதெக்காலம். நெஞ்சே கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் என்கிளை குன்றமெட்டும் கிழித்தோடு வேலென்கிளை எங்கனே முக்தி கிட்டுவதே. இதன் பொருள், நெஞ்சே சுழித்து கொண்டு ஓடும் ஆற்றுப்பெருக்குக்கு நிகரானது செல்வம். அந்த செல்வத்தினால் விளையும் இன்பத் துன்பங்களிலிருந்து தப்பித்து பற்றற்று செல்லும் காலம் எப்போது வரும்? யானையின் தந்தத்தினால் உண்டான முத்துக்களால் நிறைந்து ஓடும் காவிரி கரையில் வீற்றிருக்கும் செங்கோடனே என்று சொல்லவில்லை. 8 குன்றுகளையும் பிளக்கத்தக்க வேலே என்று துதிக்கவில்லை. பின் எங்கனம் முக்தி கிட்டும்? அந்த உலகப் பொருள்கள் மீது ஆசையாக இருந்து பற்று வைத்திருந்தால் எப்படி முருகனின் பேரருளை அடைவது என்பதுதான். பாடல் 37. கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காமக் கலவிக்கள்ளை மொண்டுண்டு அயர்கினும் வேன் மறவேன் முதுகூழித்திரள் டுண்டுண் டுடு டுடு டூடு டுடு டுடு டுண்டு டுண்டு டிண்டிண்டென கொட்டி ஆடவெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே. இதன் பொருள், முதிர்ந்த பேய்கள் டுண்டுண் டுடுடுடு டூடு டுடுடுடு டுண்டு டுண்டு டிண்டிண்டு என வாத்தியங்களை கொட்டிக்கொண்டு ஆட, கடுமையான சூரனை கொன்ற போர் வீரனே, கற்கண்டை ஒத்த சொற்களை உடையவரும் மென்மையானவர்களுமான பெண்களது காமக்கலவியாகிய கள்ளை மொண்டு குடித்து அயர்ந்தாலும் வேற்படையை மறவேன். பாடல் 38. இது மிகவும் சிறப்பான ஒரு பாடல். இந்த ஒரு பாடலை தவறாமல் நாம் எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் பாராயணம் செய்து வந்தால் முருகனின் அருள் முன்னிற்கும், எல்லா கிரகதோஷங்களும் விலகிச் செல்லும். குறிப்பாக செவ்வாய் தோஷம் விட்டு விலகும். செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. மிகவும் அருமையான பாடல் இது. இதன் பொருள், குமரேசனின் இரு திருவடிகளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் 6 திருமுகங்களும் 12 தோள்களும் கடம்ப மலர் மாலையும் எனக்கு முன் வந்து தோன்றினால் நாள் என்ன செய்யும்? வினைதான் என்ன செய்யும்? என்னை நாடி வந்த கோள்தான் என்ன செய்யும்? கொடிய கூற்றுவனாகிய யமன்தான் என்ன செய்ய முடியும்? அதாவது எந்த கிரக தோஷமும் நாள் தோஷமும் யமபயமும் எதுவுமே என்னிடம் வராது, குமரேசனின் திருவடிகளை பற்றி கொண்டால் என்பதுதான் இதன் பொருள். இது மிக மிக சிறப்பான பாடல். இதை கண்டிப்பாக நாம் எல்லோரும் பாராயணம் செய்து முருகனருளை பெறலாம். பாடல் 39. உதித்தாங்குழல்வதும் சாவதும் தீர்த்தனை உன்னில் ஒன்றா விதித்தாண்டருள் தருங்காலம் உண்டோ வெற்பு நட்டு ரகபதி தாம்பு வாங்கி நின்றம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே. இதன் பொருள், மந்திரமலையை மத்தாக்கி உரகபதியான வாசுகியை தாம்பு கயிறாக்கி கடலில் பம்பரம் போல் சுழலச் செய்தவரின் மருகனே, மயில் ஏறிய மாணிக்கமே, பிறந்து உலக வாழ்க்கையில் உழன்று பின் இறப்பதை விடுத்து என்னை உன்னில் ஒன்றாக்கி ஆண்டு அருள் தரும் காலம் உண்டாகுமோ என்பதுதான். பாடல் 40. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்புமவன் கால் பட்டழிந்தது
இங்கொன்றலை மேல் அயன் கையெழுத்தே. இதுவும் மிக மிகவும் சிறப்பான ஒரு பாடல். இதுவும் நாம் பாராயணம் செய்வதற்கு மிகவும் அருமையான முருகன் அருளை தேடித்தரும் அருமையான பாடல். இதன் பொருள்: சேல் என்னும் ஒரு வகை மீன்களால் அழிந்தது திருச்செந்தூர் வயல்வெளிகள். பூம்பொழிலுள்ள தேன் போன்ற கடப்ப மலர் மாலையின் மேல் விருப்பம் உண்டாகி அழிந்தது பூங்கொடி போன்ற பெண்களின் மனம். மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது கடலும் சூரனும் கிரௌஞ்சமும். அவன் திருவடிப்பட்டு அழிந்தது பிரம்மன் என் தலைமேல் எழுதிய எழுத்து. அதாவது பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமையுள்ளவன் முருகன் கந்தவேல். அவர் பாதத்தை நாம் சரணடைந்தால் அயன் கையெழுத்து, அயன் என்பது பிரம்மனை குறிக்கிறது. அயன் கையெழுத்து, பிரம்மன் எழுதிய தலையெழுத்தே மாறிவிடும் என்பதுதான் இதன் பொருள். முருகனின் அருளை பெற இந்த ஒரு பாடல் போதும் என்று அவர் அருணகிரிநாதர் நமக்கு தெரிவிக்கிறார்.